வணக்கம். நம்மளோட பல்லாயிரம் வருஷம் பாரம்பரிய அறிவும் இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் ஒன்னு சேர்ந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அப்படி ஒரு அற்புதமான விஷயத்த 8 வருஷமா ரொம்ப வெற்றிகரமா செஞ்சுட்டு வர்ற ஸ்வதர்மா அமைப்போட பயணத்தை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க, இந்த இன்ட்ரெஸ்டிங்கான பயணத்துல நாமளும் சேர்ந்து பயணிப்போம். சரி, இந்த 8 வருஷ பயணத்தை நாம ஒரு 5 முக்கியமான கட்டங்களா பிரிச்சு பார்க்கலாம். அவங்க எப்படி இந்த பயணத்தை தொடங்குனாங்க, அவங்க போட்ட அஸ்திவாரம் என்ன, எப்படி அறிவை டிஜிட்டல் உலகத்துக்கு கொண்டு வந்தாங்க, நடுவுல சந்திச்ச சவால் என்ன, அதிலிருந்து எப்படி மீண்டு வந்து இன்னைக்கு இந்த நிலையில இருக்காங்கன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். எந்த ஒரு பெரிய முயற்சிக்கு பின்னாடியும் ஒரு சூப்பரான கூட்டணி இருக்கும் இல்லையா? ஸ்வதர்மாவோட கதையும் அப்படிப்பட்டதுதான். இது ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியற 2 உலகங்களை சேர்ந்த 2 பேரோட லட்சியத்திலிருந்து ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வேதங்கள், தர்மசாஸ்திரம், ஜோதிஷம்னு நம்ம பாரம்பரியத்துல ஆழமான ஞானம் கொண்ட ராகவேந்திரன். இன்னொரு பக்கம் வெப் டெவலப்மெண்ட், பைத்தான் கோடிங்னு டெக்னாலஜில திறமையான பிரசன்னா. இவங்க 2 பேரையும் இணைச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்மளோட பாரம்பரிய அறிவை டெக்னாலஜி மூலமா அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போனோன்ற ஒரே ஒரு நோக்கம்தான். சரி, அந்த பெரிய நோக்கம் எப்படி செயல்பாட்டுக்கு வந்தது? அவங்களோட பயணம் 2018ல தான் தொடங்குச்சு. அந்த முதல் வருஷத்துல அவங்க போட்ட அஸ்திவாரம் தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க பயணத்துக்கு அடிப்படையா இருக்கு. அவங்க களத்துல இறங்கின வேகத்தை பாருங்களேன். வெறும் சில மாசங்கள்ல சடங்குகள் செய்யறதுக்கு ஒரு பொது இடம், வைதிகர்களுக்கு உதவுறதுக்கு ஒரு மொபைல் ஆப், சதாச்சாரம்னு ஒரு வாரப்பத்திரிக்கை, அப்புறம் முக்கியமான சாஸ்திர நூல்கள்னு அடுத்தடுத்து பல திட்டங்களை செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல ஒவ்வொரு திட்டமும் சமூகத்தோட ஒவ்வொரு தேவைக்கும் பதிலா அமைஞ்சது. இந்த ஒரு வரி எவ்ளோ பெரிய விஷயத்த சொல்லுது பாருங்க. நம்ம முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம் நம்மள காப்பாத்தோன்னு நாம சும்மா இருந்தா அது ஏற்கனவே வேகமா ஓடுற சைக்கிள்ல பெடல் பண்ணாம உட்காந்துட்டு போற மாதிரி. ஆனா நாமளும் நம்ம பங்குக்கு மிதிச்சா, அதாவது முயற்சி செஞ்சாதான் இந்த அறிவு பயணம் அடுத்த தலைமுறைக்கும் தொடரும். இதுதான் ஸ்வதர்மாவோட அடிப்படை கொள்கை. நேரடியா மக்களை சந்திக்கிற திட்டங்களுக்கு அப்புறமா அவங்களோட அடுத்த இலக்கு இன்னும் கொஞ்சம் பெருசு. அறிவை டிஜிட்டல் உலகத்துக்கு எடுத்துட்டு போய் உலகத்துல யார் வேணும்னாலும் அதை பயன்படுத்திக்கிற மாதிரி செய்யறது. அதுக்காக அவங்க எடுத்த முதல் மற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் தான் ஸ்வதர்மா.com அப்படிங்கிற இந்த வெப்சைட். அங்கங்க சிதறி கிடந்த நம்ம பாரம்பரிய அறிவையெல்லாம் ஒன்னு திரட்டி யார் வேணும்னாலும் ஈஸியா படிக்கிற மாதிரி ஒரு பெரிய டிஜிட்டல் லைப்ரரியா இதை உருவாக்குனாங்க. இந்த டிஜிட்டல் லைப்ரரியில ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, தினசரி பதிவுங்கிற ஒரு முயற்சி. யோசிச்சு பாருங்க, 1.5 வருஷத்துல 350க்கும் மேல பதிவுகள், ஆயுர்வேதம், தர்மசாஸ்திரம்னு பல விஷயங்களை, அதுவும் சாஸ்திர ஆதாரங்களோட சின்ன சின்னதா டெய்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களோட பிளானிங் ரொம்ப பக்காவா இருந்துச்சு. புதன்கிழமைனா தர்மத்தோட ஆதாரங்கள், வெள்ளிக்கிழமைனா பூஜை முறைகள்னு ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு டாபிக். இதனால படிக்கிறவங்களுக்கும் ஒரு ஒழுங்குமுறை கிடைச்சது. எல்லாத்துக்கும் மேல அவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பிரமாணா, அதாவது சாஸ்திர ஆதாரம் இருந்துச்சு. இதுதான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. இதெல்லாம் சரி, ஆனா பொதுவா நமக்குன்னு சில சந்தேகங்கள் வருமே. அதுவும் தர்மம், சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கேள்வி வந்தா அதுக்கு சரியான பதில் எங்க கிடைக்கும்? அந்த கேள்விக்கு ஒரு பதிலாதான் ஆஸ்க் ஸ்வதர்மா உருவானது. நம்மளோட சடங்குகள், கலாச்சாரம், வாழ்க்கை முறை பத்தி மக்களுக்கு வர்ற தனிப்பட்ட சந்தேகங்களுக்கு சாஸ்திரங்களோட அடிப்படையில ரொம்ப நம்பகமான பதில்களை கொடுத்தாங்க. சொல்லப்போனா இது மக்களுக்கும் சாஸ்திரங்களுக்கும் நடுவுல ஒரு நேரடி பாலமா இருந்துச்சு. எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தப்போ ஸ்வதர்மா அவங்களோட ஒரு மிகப்பெரிய கனவு திட்டத்தை கையில எடுத்தாங்க. ஆனா அந்த திட்டம் தான் அவங்களோட மிகப்பெரிய சோதனையாவும் மாறப்போகுதுன்னு அப்போ அவங்களுக்கு தெரியல. அவங்களோட அடுத்த கட்ட வளர்ச்சி ஸ்வதர்மா ஆப் V2. இது சும்மா ஒரு ஆப் இல்ல, அது ஒரு முழுமையான டிஜிட்டல் உலகம். பஞ்சாங்கம், டிஜிட்டல் லைப்ரரி, கேள்வி பதில் வசதின்னு அவங்க உருவாக்குன எல்லா சேவைகளையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்துச்சு. கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்டவங்க இந்த ஆப்பை பயன்படுத்தினாங்க. ஆனா சில சமயம் பெரிய கனவுகளுக்கு பெரிய சவால்களும் வரும். பணப்பற்றாக்குறை, சரியான டெக்னிக்கல் சப்போர்ட் இல்லாதது மாதிரியான காரணங்களால கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய் செலவுல அவ்வளவு உழைப்புல உருவாக்குன அந்த ஆப்பை நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயம். இது நிஜமாவே அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. ஆனா இங்கதான் கதையில ஒரு சூப்பரான ட்விஸ்ட். அவங்க இதோட முடுங்கி போகல, தோத்துட்டோன்னு நினைக்கல. இதிலிருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு யோசிச்சு ஒரு புது வழியில பயணிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கதவு மூடுனா இன்னொரு கதவு திறக்கும்னு சொல்வாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் அந்த பின்னடைவு ஸ்வதர்மாவை எப்படி இன்னும் பலமான தற்சார்பு கொண்ட ஒரு புது பாதைக்கு கூட்டிட்டு போச்சுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த தடவை அவங்க வேற யாரையும் நம்பல. அந்த 2 ஃபவுண்டர்ஸுமே களத்துல இறங்குனாங்க.
ராகவேந்திரன் பஞ்சாங்கம் கணக்கிடுறதுக்கு தேவையான வாக்கிய கணிதம்ங்கிற பாரம்பரிய வானியல் கலையை கத்துக்கிட்டாரு. பிரசன்னா ஆப்ஸ் உருவாக்குறதுல அவரோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸை இன்னும் வளர்த்துக்கிட்டாரு. தங்களையே அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த தற்சார்பு முயற்சிக்கு என்ன பலன் கிடைச்சது? முன்ன விட ரொம்ப பவர்ஃபுல்லான டூல்ஸ். உதாரணத்துக்கு 250 வருஷத்துக்கான துல்லியமான பஞ்சாங்கத்தை காட்டுற அநேக ஆப், அப்புறம் ரொம்ப அட்வான்ஸ்டு தேடல் வசதி இருக்கிற ஒரு புது டிஜிட்டல் லைப்ரரின்னு எல்லாமே அவங்களாலேயே உருவாக்கப்பட்டுச்சு. கடைசியா இந்த நீண்ட பயணம் அவங்கள திரும்பவும் அவங்களோட ஆரம்ப புள்ளிக்கு, ஆனா இந்த முறை இன்னும் பலத்தோட கொண்டு வந்து சேர்த்திருக்கு. இன்னைக்கு அவங்களோட எல்லா முயற்சிகளுக்கும் மையமா அவங்களோட வெப்சைட்டான swadharma.com ரொம்ப வலிமையா நிக்குது. அவங்களோட டிஜிட்டல் லைப்ரரி, புது ஆப்ஸ், புத்தகங்கள்னு எல்லாத்தையும் நீங்க ஒரே இடத்துல பார்க்கலாம். அவங்களோட இந்த உலகத்துக்குள்ள போகணும்னா www.swadharma.com வெப்சைட்டை பாருங்க. 8 வருஷங்கள், பல புதுமைகள், ஒரு பெரிய சவால், அதிலிருந்து ஒரு பிரமாதமான மீட்சி. ஸ்வதர்மாமோட பயணம் இதோட முடியல, இது தொடருது. அவங்களோட கதை நமக்கு ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. டெக்னாலஜி இவ்ளோ வளர்ந்துட்டு இந்த உலகத்துல நம்ம பாரம்பரியத்தோட அடுத்த கட்ட வளர்ச்சியை நாம எப்படி வடிவமைக்க போறோம்? யோசிச்சு பாருங்க.